அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. இன்றைய நியூஸ் பேப்பர் முக்கியமான இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்கலாம். வெனிசுலா இடைக்கால அதிபராக துணை அதிபர் பதவியேற்பு. வெனிசுலாவின் துணை அதிபராக இருந்த டெல்சி ரோட்ரிக்ஸ் நாட்டின் இடைக்கால அதிபராக பதவியேற்றிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி இருந்த அதிபர் நிக்கோலஸ் மடூரோவை அமெரிக்கா சிறைபிடித்து நாடு கடத்தியதை தொடர்ந்து வெனிசுலா உச்சநீதிமன்ற உத்தரவின்படி டெல்சி ரோட்ரிக்ஸ் இடைக்கால அதிபராக பதவியேற்றிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, வெனிசுலாவில் முக்கியமாக பாருங்க, கீழே வெனிசுலாவில் உலக எண்ணெய் நிறுவனங்கள், அதாவது வெனிசுலாவில் பார்த்தீங்க அப்படின்னா 30,000 கோடி பீப்பாய் பார்த்தீங்க அப்படின்னா கச்சா எண்ணெய் இருக்கிறதாகவும், அதற்காக அந்த அதாவது அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க, அதாவது வெனிசுலாவிலிருந்து எங்கள் பகுதிக்கு, அதாவது அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்நாட்டின் மேல், வெனிசுலா மேல படையை எடுத்து அந்த நாட்டுடைய அதிபரை கடத்திட்டு போயிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த அதிபர் என்ன பண்ணிருக்காரு, எங்கள் நாட்டின் வளத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே, பேச்சுவார்த்தையின் மூலியமா முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனாலும் அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க, வலுக்கட்டாயமா உள்ள புகுந்து அந்த நாட்டுடைய அதிபர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிறைப்பிடிச்சுட்டு, அதிபரையும் அவருடைய மனைவியும் சிறைப்பிடிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. நன்றி.